ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஜூன் 23ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில முக்கிய சில பொறுப்புகளையும் விறுவிறுப்பான காரிய வெற்றிகளையுமே பார்த்தீங்கன்னா தர இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதற்கான ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசியில் 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலங்கள் நடந்து கொண்டிருப்பதனால ராசிநாதன் சனி பகவான் உங்களை ஒழுக்கத்தோடும் முறையான திட்டமிடலோடுமே பார்த்தீங்கன்னா செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களை பக்குவப்படுத்தி வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு ஜோதிட விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தன லாபாதிபதியான குரு பகவான் இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களது 6ஆம் வீடான கடகராசிக்குள் பிரவேசித்து உச்சநிலையை அடைகிறாரு. ஸோ அதனால் 6ஆம் இடத்து சஞ்சாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறிதும் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் சுபகிரகமான குரு அங்கு உச்சம் பெறுவது உங்களுடைய நாள்பட்ட கடன்கள், உத்தியோக போட்டிகள் மற்றும் நீண்ட நாள் பிணிகளில் இருந்து உங்களை பூரணமாக விடுதலையாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டிற்கு மாறுவது சொத்து விவரங்களில் பார்த்தீங்கன்னா வேகத்தை தந்தாலும் இல்லத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியமாகும். கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்து வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா அசாத்தியமான ஒரு சுறுசுறுப்போடும் காரிய வீரியத்தோடுமே நீங்கள் செயல்படுவீர்கள். இருந்தாலும் கூட இந்த ஜூன் 23க்கு பிறகு குரு பகவானும் சுக்கிர பகவானுமே உங்களுடைய 6ஆம் வீடான உத்தியோக சஞ்சாரஸ்தானத்திற்குள் பார்த்தீங்கன்னா நுழைவதனால அலுவலகத்தில் தேங்கி கிடந்த கோப்புகள் மற்றும் பொறுப்புகள் அனைத்துமே உங்களுடைய தலைக்கு மேல் விழக்கூடும். இதனால் பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைகளும் மிக கடுமையாக அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் கூட சுப கிரகமான குரு 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்வதனால எவ்வளவு கடினமான வேலைகளாக இருந்தாலுமே உங்களுடைய தனித்திறமையினால் மிக சுலபமாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குறிப்பாக மருத்துவம், சட்டம், மனிதவள மேம்பாடு, மக்கள் தொடர்பு துறைகளில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களானது பெரிய ஒரு மைல்கற்களை பார்த்தீங்கன்னா எட்டு வைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களது நேர்மையான உழைப்பிற்கும் மேலதிகாரிகளிடம் இருந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அங்கீகாரங்களும் வெகுமதிகளும் தேடி வரும். சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு புதிய தொழில் கடன்களை பார்த்தீங்கன்னா பெறுவதற்கு இந்த காலகட்டங்கள் மிகவும் ஏதுவான காலகட்டங்களாக இருக்கும். வியாபார விரிவாக்கத்திற்காகவோ அல்லது புதிய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவோ நீங்கள் வங்கிகளை அணுகினால் 6இல் இருக்கக்கூடிய உச்சகுருவினுடைய அருளால் எந்தவித தடைகளும் இன்றி உங்களுக்கு வணிக கடன்கள் மிக சுலபமாகவே பார்த்தீங்கன்னா கிடைத்துவிடும். ஸோ இந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோக நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சப்தமதிபதியான சூரிய பகவான் இப்பொழுது 5ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரித்து வராங்க. ஸோ அதனால் உங்களுடைய புத்தி கூர்மையை கொண்டு சந்தையில் புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள். கிரியேட்டிவ் நிறுவனங்கள், இன்ஜினியர், டிசைனிங் இந்த மாதிரி ஏஜென்சிகள் மற்றும் கன்சல்டன்சி நடத்தக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூன் 23க்கு பிறகு செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு மாறுவதனால மோட்டார் வாகன விற்பனை, உள்கட்டமைப்பு மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரங்களானது மிக சூடுபிடிக்கும். இன்னும் மேலும் சொல்லப்போனால் உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது இப்போது பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டங்கள் நீங்கள் ஒரு
கடன் நிவர்த்தி காலகட்டங்களாகவோ இந்த மாதிரி கூட இந்த காலகட்டத்தை சொல்லலாம். உங்களது தன பாக்கியாதிபதியான குரு பகவான் இப்பொழுது 6ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனால கையில் வரக்கூடிய வருமானத்தை வீணாக சேமிக்காமல் நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா உங்களை வாட்டி வதைத்த பழைய கடன்கள் மற்றும் பாக்கிகளை அடைப்பதற்கு முன்னுரிமையை நீங்கள் கொடுப்பீர்கள். உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக ஈட்டிய பணங்கள் கடன்களை தீர்க்க பயன்படுவதனால மனதிற்கு பெரிய நிம்மதிகளானது உண்டாகும். அதேபோல ஜென்ம ராசியில் 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதனால் வரவு செலவுகளில் எப்போதுமே பட்ஜெட் கட்டுப்பாட்டை பார்த்தீங்கன்னா மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டிற்கு மாற இருப்பதனால உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு புதிய மனை வாங்குவதற்காகவோ அல்லது நிலத்திற்கான அட்வான்ஸ் தொகையை செலுத்துவதற்காகவோ சுபமாக பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானமான 6ஆம் வீடு மிகவும் பலமாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆவதனால உடல் நலத்தில் சிறிய விழிப்புணர்வை மேற்கொள்வது ரொம்ப அவசியமாகும். அதேபோல் குரு மற்றும் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இணைந்திருப்பதனால கல்லீரல், சிறுநீரகம் அல்லது உடலில் ஹார்மோன் சமநிலையின்மை இது போன்ற உபாதைகளானது உருவாகலாங்க. குறிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இனிப்பு பண்டங்களை முற்றிலும் தவிர்ப்பது சிறந்தது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது ரொம்ப உத்தமம். அதே போல் செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா மாறுவதனால உங்களுடைய நெஞ்சு பகுதி, அதாவது லேசான நெஞ்செரிச்சல், அசிடிட்டி அல்லது பித்த உபாதைகளானது உருவாகலாம். தினசரி வாழ்க்கையில் எளிய யோகாசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையுமே மேற்கொள்வது உங்களுடைய மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மிக சிறப்பாக பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டங்கள் மிகவும் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சற்று பொறுமையையும் பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஜென்ம ராசியில் சனி இருப்பதனால உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அறியாமல் ஒரு முரட்டுத்தனங்களானது வெளிப்படலாம். இதோட இந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கு நுழைவது உங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா லேசான உஷ்ணத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் குறிப்பாக உங்களது தாயாரிடம் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இதற்கு மறுபுறம் உங்களுடைய சப்தம் அதிபதியான சூரிய பகவான் இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாறுவது திருமண வாழ்க்கையில் தம்பதிகளிடையே உள்ள அந்யோன்யத்தை பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பழைய மனஸ்தாபங்களை மறந்து நீங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் ரீதியான மாபெரும் வளர்ச்சி இந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லத்தில் உள்ள அனைவரையுமே மனதிற்கு பார்த்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது கடினமான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அறிவுக்கு காரகனான குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களது 6ஆம் வீட்டில் இப்பொழுது உச்சம் பெற்று வங்கித்துறை, சட்டம் மற்றும் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அசாத்திய வெற்றிகளை பதிவு செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களது வித்யாஸ்தானத்திற்கான புதன் பகவான் இப்பொழுது இந்த ஜூன் 23க்கு மேல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டிலேயே பலமாக இருப்பதனால மாணவர்களினுடைய நினைவாற்றலுமே ரொம்ப கூர்மையாக இருக்கும். உங்களுடைய திறனும் பார்த்தீங்கன்னா திறன்களும் பார்த்தீங்கன்னா படிப்பில் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள், உங்களை பார்த்தீங்கன்னா முதன்மைப்படுத்தக்கூடிய காலகட்டங்களாகவே இந்த காலகட்டங்கள் கல்வி நிலைகளில் அமைஞ்சிருக்கு. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது ரொம்பவுமே அனுகூலமாக முடியுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது உண்டாகும். பணவரவுகளும் உங்களுக்கு கணிசமாகவே உயருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் உற்சாகங்களும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகுங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்குங்க. எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகலாம். அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது கிடைக்கக்கூடும். ஆனாலுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை பார்த்தீங்கன்னா இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் களவு போகக்கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க.
அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைப்பதில் இருந்த தடைகளானது விலகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.